அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சாம். ஜென் லைஃப் அப்படின்ற அமைப்பின் மூலியமாக இயற்கை மருத்துவம், வாழ்வியல், அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக வாழ்வியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட வாழ்வின் நோக்கம் என்னென்னு தெரிஞ்சால் தான் அவங்க அந்த நாள்களையும் அவங்களோட வாழ்நாளையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் ஒரு உத்வேகத்தோடு இருக்க முடியும். அதில் இதே போன்று நிறைய மக்கள் தன்னோட வாழ்க்கை நோக்கத்தை பயணிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க நேரடியாக சந்தித்து அவங்கள பேட்டி எடுத்து அது கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும், நிறைய நமக்கு ஐடியாஸ் வரும். ஸோ இதுக்காக இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சாதாரணமான மக்கள் நிறைய அசாதாரணமான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க இந்த உலகத்தில். அவங்க நேராக சந்தித்து அவங்களோட விஸ்டம்ஸ் எல்லாமே கேட்டு அதை நம்ம யூடியூப்பில் பதிவிடுறோம். நிச்சயமாக இது நிறைய நபருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய நபர்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஒர்க்கை நாமளே எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் உங்கள் அருகில் இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இவங்க சொல்கிற விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நல்லது, வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறப்பு திரு இறைமதன் ஐயா அவர்கள். ஏற்கனவே அவங்கள பற்றி ஒரு பர்சனல் லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இன்டர்வியூவாக பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த வீடியோவில் அவங்க என்னென்ன யோகிக் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாங்க, அண்ட் அதனால் என்ன நமக்கு உடல்நலவி மனநலவி என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற கேட்போம். அண்ட் முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணுறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ப்ராக்டிஸாக நிறையா பண்ணிடுவோம், பட் நம்மளோட கேரக்டர் வைஸ் நம்ம சில விஷயங்களை அங்கே மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத இந்த விஷயத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐயா வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி. ஐயா, நீங்கள் நிறைய இன்றைக்கி நம்ம ப்ராக்டிசஸ் லேர்ன் பண்ண முடியுது. ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயும் நிறைய லேர்ன் பண்ண முடியுது. பட் இந்த ப்ராக்டிசஸில் என்ன மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, 1 year or 2 years பண்ணுறாங்க, எனி டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. எது உண்மையான டெவலப்மெண்ட் அங்கே இருக்குது? நிச்சயமாக. அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் கதவை நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா 1000 பேர் 1,00,000 பேர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதில் நிறையா பக்கம் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, அவங்களோட எய்ம் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் சேஞ்சுக்கான பேஸ். மகரிஷி சொல்லுவாங்க, நோக்கம் என்ன, விவேகானந்த நோக்கம் என்னங்கிறது முதல் தீர்மானம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நோக்கம் சரியாக இருக்கிற நபர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா சேஞ்சஸ் பெரிய அளவில் இருக்கும். நோக்கம் சரியாக இருக்கிற நபர்கிட்ட. இப்போது மற்றவங்க ஒரு மணியை ஃபோக்கஸ் பண்ணியோ அல்லது தன்னை புகழ ஃபோக்கஸ் பண்ணியோ இப்படி நிறைய விஷயம் நடக்கலாம், தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக. இப்படி எந்த விஷயத்தில் நீங்கள் போனீங்கனாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் இருக்காது. அவங்க பேரும் புகழும் மணியும் கூட சம்பாதிக்கலாம், பட் அதனால் அவங்ககிட்ட இருக்கிற அந்த சாட்டிஸ்ஃபிகேஷன் பெரிய ரீச் ஆகிருக்காது. இப்போ நம்ம வெளியில் பார்க்குறப்ப என்னென்னா, மாயை உலகம் தானே இது. இதில் யார் உண்மையான சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கிறாங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செல்ஃபாக அவங்களுக்கு தான் தெரியும். அப்போது மகரிஷியோடைய அப்ரோச்சில் என்ன நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னா, அது ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்குது. சில இடங்களில் உடலுக்கு பயிற்சி இருக்குது, மனதுக்கு பயிற்சி இல்லை. சில இடங்கள் மனதுக்கு பயிற்சி இருக்குது, உயிருக்கு பயிற்சி இல்லை. சில இடத்துல இந்த 2 இருக்குது, குணத்தையே கேரக்டர் மாற்றுறதுக்கு பயிற்சி இல்லை. இது எல்லாமே இருக்குது, சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்படி நிறைய அமைப்புகளில் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. மகரிஷிட்டு இருக்கிற அந்த ஹோலிஸ்டிக் என்னென்னா, இங்கே உடலுக்கு பயிற்சி இருக்குது, உங்கள் உயிருக்கு பயிற்சி இருக்குது, உங்கள் மனதிற்கு பயிற்சி இருக்குது, மனதுக்குள்ளே இருக்கிற குணத்துக்கு பயிற்சி இருக்குது, உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்கு பயிற்சி இருக்குது. வார்த்தை ரொம்ப முக்கியம், அதுக்கு பயிற்சி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டாக நம்ம பேசுகிறது நம்ம கேரக்டர். நீங்கள் சொன்னீங்க, சத்ய சாய்பாபா சொல்லியிருப்பாங்க, தி எண்ட் ஆஃப் த எஜுகேஷன் இஸ் கேரக்டர். அவ்வளோதான். எல்லா கல்வி முறையினுடைய முடிவு என்ன? கேரக்டர் தான். குணம்தான் ஒரு மனிதனை தீர்மானிக்குது. இப்போ நீங்கள் என்னை பற்றி போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, மதன்குமார் எப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கேரக்டர் தான் சொல்லுவாங்க. அவர் இப்படிங்க, அவர் அப்படிங்கன்னு.
அப்போ நான்கிறதே எதனால் அடையாளப்படுத்தப்படுறேன்? என்னோடய மனம், மனதில் இருக்கிற குணம். அப்போ அந்த குணத்தினுடைய உச்சநிலை தான் இறைத்தன்மை. இப்போ நம்ம எல்லாருமே விலங்குலேருந்து வந்தங்காட்டி விலங்கு குணத்தில் இருக்கிறோம். அப்போ விலங்கு குணத்திலேருந்து மனித குணத்துக்கு வரணும். மனித குணத்திலேருந்து அவன் தெய்வ குணத்திற்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு மகரிஷி யோசிக்கிறாங்க. எத்தனையோ 1000 வருஷமாக எத்தனையோ நூல்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ கருத்துக்கள். மகரிஷி சொல்கிறாங்க, இவங்க சொல்லாத எதையுமே நான் சொல்லலை. முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்று உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். எல்லாருமே அகத்தவத்தில் எல்லாம் உணர்ந்துட்டாங்க. அது உணராத ஒன்றும் இல்லை, மகரிஷி புதுசாக சொன்னது ஒன்றும் இல்லைன்னு அவர் சொல்கிறார். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால், இன்றைக்கி சயின்ஸ் டெவலப் ஆனதால் இயங்கிடும் மின்சாரம் மூலம் நான் விளக்கினேன் விளங்கியே. சயின்ஸ் டெவலப் ஆனதால் நான் இன்னும் கொஞ்சம் எளிமையாக அந்த ஆன்மீகத்தை விஞ்ஞானத்தோடு கொடுக்குறேன். அப்போது அதில் எல்லாரும் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா கேரக்டர் பில்டப் தான். ஃபைனலாக உண்மையாரு, நேர்மையாரு, நல்லதையே செய்ய, யாருக்கு துன்பம் கொடுக்காத, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத. மகாபாரதம் என்ன சொல்லுது? ஒரே செய்தி, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாது. இப்படி ஆசைப்பட்டால் உன்னை சுற்றி எத்தனை படை இருந்தாலும் நீ அழிஞ்சிருவ. ராமாயணம் ஒற்றை வரி என்ன செய்தி? பிறன்மனை நோக்கா பேரான். அவ்வளோதானே. பிற பெண்ணை பார்க்காத, பார்த்தா நீ எவ்வேறுபட்ட ஆளாக இருந்தாலும் அழிஞ்சிருவ. கான்செப்ட் அதுதான். அப்போ எல்லாமே எதை சொல்ல வருதுன்னா கான்செப்ட், கேரக்டர் கேரக்டர் கேரக்டர். சரி, இப்போ மகரிஷி பார்க்குறாங்க, இவ்வளோ வருஷமாக இவ்வளோ மதங்கள் வந்திருக்கு, எல்லாம் நல்லது தான் போதிக்குது, எதுவுமே மாற்று கருத்து இல்லை. குரானில் சொல்லாத நல்ல விஷயம் இல்லை, பைபிளில், தம்மபதம், பகவத்கீதை இது சொல்லாத நல்ல விஷயமே இல்லை, அத்தனையும் சொல்லியாச்சு திருக்குறளில். அப்போ எங்கே இடிக்குது? பிரச்சனை சால்வ் ஆகலை. ராமாயணம் மகாபாரதம் ஓடிட்டே இருக்குது, இந்த பக்கம் திருட்டு நடந்துகிட்டே இருக்குது, கற்பழிப்பு நடந்துகிட்டே இருக்குது. இப்போ மகரிஷி என்ன பார்க்குறாங்க, என்ன தான் பிரச்சனை அப்படின்னா ப்ராக்டிஸ் இல்லை, எல்லா விஷயமும் இருக்குது, எல்லா போதனையாக இருக்குது. அப்போ இதையே சாதனையாக மாற்றணும்னு அவர் யோசிக்கிறார். அப்போ உடலை நலமாக வச்சுக்கோங்கன்னு சொன்னால் பத்தாது, நலமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ப்ராக்டிஸை வடிவமைக்கிறார். இதில் ஒரு படி மேலே போய் என்னென்னா சிம்பிளிஃபைடு பண்ணுறாரு. இன்றைக்கி நிறையா யோகா சென்டர்ஸ் போங்க, யோகா ஆசனாஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க, குறையா சொல்ல. அது பல்லாயிரம் வருஷமாக இருக்கிற ஆசனங்கள், அதையே அவங்கள சில விஷயங்களை எடுத்து தொகுத்து அதை பேக்கேஜ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் மகரிஷி அப்படி பண்ணல. இன்னைக்கு ட்ரெண்டுக்கு, அன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு அவங்க உருவாக்குனாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு உடல் உழைப்புக்கு என்ன தேவையோ அதை அவர் ப்ராக்டிஸ் பண்ணி தன்னோட உடலை களமாக பயன்படுத்தி அதுக்கு ஒரு வெரி சிம்பிளிஃபைடு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காரு. உடலுக்கு, உயிருக்கு சித்தர்களோட காயகல்ப ப்ராக்டிஸை ரீடிஃபைன் பண்ணி சிம்பிளிஃபைடாக கொடுத்துருக்காரு. மனசிற்கு குண்டலினி யோகாவை வெரி சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இது மூணுமே பெரிய விஷயங்க, சாதாரண விஷயம் இல்லை. மகரிஷி இந்த மூணையுமே பெரிய அளவில் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே இப்போ ஆன்மீகத்தை குறிப்பாக தமிழகம் பகுதி வேர்ல்டு வைடாக எடுத்திங்கனாலும் மகரிஷிக்கு முன்னாடி மகரிஷிக்கு பின்னாடின்னு பிரிக்கலாம். ஏன்னா மகரிஷி வந்ததுக்கப்புறம் தான் இது பெண்களுக்கு கொடுக்கணும்னு ஸ்ட்ராங்காக கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளுக்கு ஆசிரியர்களே ஆயிரக்கணக்கான பேர் பெண்கள் இருக்காங்க. அதே போல் மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்தணும்னு கொடுத்தாரு. இல்லறத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் தியானம்ங்கிறது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய அமைப்புகள் நல்லா பண்ணுறாங்க, சிறப்பு. அப்போ மகரிஷி இந்த 3 விஷயத்துக்கு மேலே ஒரு விஷயம் பண்ணுறாரு. எல்லாம் எங்கே சிக்கிறாங்கன்னா கேரக்டர் சிக்கிறாங்க. உடல், உயிர், மனதை ஆற்றல் படுத்தியாச்சு. பட் கேரக்டரு நல்லா இருக்குன்னு எல்லாருமே நினைக்கிறோம், அதில் வீக் ஆகிடுது. நிறைவாக இருக்குன்னு நினைக்கிறோம், நிறைவாக இல்லையே. கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோவம் வருது. கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கவலை வருது. எல்லாத்துக்கும் எது பேஸாக இருக்குது? எண்ணங்கள். எண்ணம் தான் எத்தனைக்கும் காரணமாக இருக்குது. இதை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணுறாரு. பெருமைக்கு சொல்கிறது இல்லை, நீங்கள் மனம் பற்றி எடுத்து நெட்டில் படிங்க, எத்தனை பேர் எவ்வளோ விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இன்க்ளூடிங் மனதினுடைய உளவியலினுடைய தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட், அவரோட விளக்கம் முதல் கொண்டு. நான் மறுபடியும் எதையும் குறையா சொல்லலை, என்ன அறிவு கட்டி சொல்கிறேன். இந்த அளவிற்கு மனதிற்கு ஒரு கிளாரிட்டியான விளக்கம் இது வரைக்கும் உலகத்தில் யாரும் கொடுக்கல. ஏன்னா இது இறை உணர்வுலேருந்து கொடுக்குறேன்னு மகிழ்ச்சி சொல்கிறார். எல்லாமே நான் சொல்கிறதல்ல, வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லாமே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மகான்களுமே அந்த நிலையிலேருந்து கொடுக்குறாங்க. அப்போ இவ்வளோ ஒரு கிளாரிட்டியான ஃபிலாசபி, அதில் ஹையஸ்ட் எண்டு கேரக்டர். அப்போ கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தற்சோதனைன்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆன்மீக உலகத்துக்கு. இது இருக்குது, பட் ப்ராக்டிஸாக இல்லை.
நம்ம எல்லா மதங்களையும் சொல்லியிருப்பாங்க. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், 6 தீய குணங்கள். ஒவ்வொரு மனுஷனோட அழிவுக்கு காரணம் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர், உயர்தல் மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் தான். இந்த 6 தீய குணம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அப்போ தீய குணத்தை நற்குணமாக மாற்றிக்கொள்ளணும். ஈகை, பொறுமை, கற்பு, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு, சரிதானுங்களா, நிறை மனம், இப்படி மாற்றணும்னு சொல்கிறோம். பட் எப்படி மாற்றுறது? நல்லதே நினைப்பா நல்லது நடக்குன்னு சொல்கிறோம். எப்படி நல்லது நினைக்கிறதுன்னு யாருக்கு தெரியுது? அது தானாக வருது. அப்போ அது மாற்றுறது எப்படி? அதுதான் யோசிக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வேணும்? ப்ராக்டிஸ் வேணும். உடலுக்கு ப்ராக்டிஸ், உயிருக்கு ப்ராக்டிஸ், மனதுக்கு ப்ராக்டிஸ், குணத்துக்கும் ப்ராக்டிஸ். கோபம் வருதா எப்படி பொறுமையாக மாற்றுறது? அட்டவணை போட்டு பயிற்சி கொடுக்குறாரு. கவலையா எப்படி கவலையை நீ மாற்றி வர்றது, அதுலேருந்து எப்படி ஜெயிச்சு வர்றது, பிரச்சனையிலேருந்து எப்படி விடுபடுறது, பயிற்சி. தேவையில்லாத ஆசை இருக்கா, பயிற்சி. கெட்ட எண்ணங்கள் இருக்கா, பயிற்சி. எல்லாமே ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். அப்போ இது வந்து முழுமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. உண்மைதான். ஆமாம், நான் இந்த அட்டவணை கூட எடுத்து பார்த்தேன். அதில் ஆக்சுவலாக சொல்யூஷன்ஸ் நம்மளே மேக் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதை சொல்யூஷன் மேக் பண்ணோன்னா திரும்பி அதை நம்ம கவலைப்படணும் அப்படின்ற ஒரு நிச்சயமாக அவசியம் இருக்காது. நிச்சயமாக அதையே வந்து வெரி கிளாரிட்டியாக கொடுத்துட்டாரு. நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய பேர் வந்து அட்டவணை கொடுத்துருவாங்க, பின்னாடி இருக்காது மேட்ரு. பட் இது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இதுக்கு மேலே தெளிவாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் தான் சொல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும். மகிழ்ச்சியோட கவலை ஒழித்தல்னு ஒரு பயிற்சி எடுத்தால் போதும். அது பிரச்சனையை ஒழிக்கிற பயிற்சி. அந்த அட்டவணையை எடுத்து யூஸ் பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம். வித்தின் ஹவரில் நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்த்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அப்போது மற்ற இடங்களில் நான் போன வரைக்கும் இதில் ஏதோ 1-2 மிஸ் ஆகுது. மகரிஷி ஹோலிஸ்டிக்காக வச்சுருக்காரு, சரிங்களா. அப்போது உடலும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். சில இடங்களில் வெறும் மெடிடேஷனே ஃபோக்கஸ் பண்ணுறோம், அவங்ககிட்ட ஃபிசிக்கல் ஹெல்த் போயிடுது. நான் நிறைய அமைப்புகளை பார்க்குறேன், அவங்க ஹெல்த் ரீதியாக ரொம்ப, ஆனால் மெடிடேஷனில் ஹையர் லெவல் இருக்காங்க, ஹெல்த் ரீதியாக வெளி வீக்காக இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் ப்ராக்டிஸில் ஹெல்த் ரீதியாக நல்லா இருக்காங்க, மன ரீதியாக ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. எதையும் அக்செப்ட் பண்ண முடியல அவங்களால. அப்போது மகரிஷி வந்து எல்லாத்தையும் முழுமையாக கொடுத்துருக்காங்க. நாம் அந்த முழுமையாக வர்ற விஷயம் வந்து எப்போவுமே சக்ஸஸ் ஆகும். அப்போ அவரோட நோக்கமும் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சி போய் சேரணும். அந்த ஒற்றை நோக்கம், தெளிவான நோக்கம் இருந்ததுன்னா அது இறைவன் அதை நடத்துவான் அப்படிங்கிற மாதிரி அவரோட நோக்கம் சரியாக இருக்குது. அவராக ஆராய்ச்சி பண்ணி, நாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கனால ஆசிரியர்கள் கூட பேசுகிறோம். அவர் அப்படி சொல்லவே இல்லை. அதே போல் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா, அவர் ஞானம் பெறுவதற்கு முன்னாடி எதுவுமே பேசலை. ஏன்னா சில மகான்கள் ஞானம் பெறுவதற்கு முன்னாடி பேசிடுவாங்க, அப்புறம் அவரோட கருத்தே வந்து ஞானம் பெற்றதுக்கப்புறம் மறுத்து நிற்கும். கண்டிப்பாக. ஆமாம், அப்படி மகரிஷி வந்து அந்த இடத்துல நான் கொஞ்சம் இறைவன் என்னை தப்பிக்க வச்சுட்டான். ஞானத்துக்கு அப்புறம் தான் அவர் பேச்சு எல்லாமே, அதனால் முரண்பாடே இருக்காது. ஒரு தெளிவான பார்த்து வெரி கிளாரிட்டியாக இயற்கை என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருச்சு. இன்னும் அவரோட வேல்யூ நமக்கு தெரியல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும், இன்க்ளூடிங் விஞ்ஞானத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நமக்கு அந்த தன்மை வரல, அது வரணும் சீக்கிரம். கண்டிப்பாக. இப்போது நிறைய மெடிடேஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கேரக்டர் பில்ட் பண்ணாமல் ப்ராக்டிசஸாக பண்ணுறோம், அப்படின்னா எங்கே போய் நமக்கு வந்து சிக்கல் வரும்? அது எல்லா இடத்துலையும் சிக்கல் வரும். சிம்பிளாக சொல்லலாம், தற்சோதனை செய்யாத தவம் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நீங்கள் தவம் பண்ணால் என்ன ஆகும்? உங்களுக்கு பயங்கரமாக எனர்ஜி வரும், ஆற்றல் வரும். அப்போ அந்த ஆற்றலை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலனா சரிங்களா, அப்போ அது தாறுமாறாக போகும். இது நமக்கு காலங்காலமாக சொன்ன விஷயம், இப்போ நேற்று நான் சொல்லலை. தேவர்களும் தவம் பண்ணாங்க, அசுரர்களும் தவம் பண்ணாங்க, 2 பேரும் தவம் பண்ணாங்க. தேவர்கள் தவம் பண்ணப்போ தெய்வ சக்தி பெருகியது, அசுரர்கள் தவம் பண்ணப்போ தெய்வ சக்தி பெருகலை, அசுர சக்தி தான் பெருகியது. ஆக்சுவலாக தேவர்கள் அசுரர்கள்னு புராணத்துக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்குள்ள தேவனும் இருக்கிறான், அசுரனும் இருக்கிறான், ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கிறான். கடவுள் பாதி, மிருகம் பாதி தான். இன்னும் மிருகம் அதிகமானு கூட சொல்லலாம் நம்ம சொல்லணும்னா. அப்போது நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா எது வந்து பில்டப் ஆகும்? எனக்கு என்ன இருக்கோ அது பில்டப் ஆகும். அப்போ நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணுறீங்க,
அது ஒரு சிலருக்கு வந்துங்க கேரக்டர் அவங்களுக்கு இயல்புலேயே நல்லா இருக்கும். அவங்க மெடிடேட் பண்ணி போகிறப்ப அவங்க கேரக்டர் மாறாது. அதான் நான் சொல்கிறேன்னே, என்ன விதையில் இருக்கோ அது முளைச்சி வெளியே வந்துடும். சரிங்களா? அப்போது நம்ம நல்லா மெடிடேட் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேரக்டரை பில்ட் பண்ணாமல் மெடிடேட் ஆழமாக பண்ணக்கூடாது. அதனால் மகரிஷி வந்து பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம். ஒரு முனிவர் வந்து காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ணுவாராம்மா. பயங்கரமாக பவர் எடுத்து வந்துருமாம்மா. வெளியே வருவாராம்மா. எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணுவாராம், அவர் சபிப்பாராம்மா. கல்லா போனால் கல்லா போயிடுவான். மண்ணா இதுக்கா நீ தவம் பண்ண 10 வருஷம்? நீங்கள் நினச்சா நடந்துடும். பட் என்ன யூஸ் அது? தவம் பண்ணால் உங்களுக்கு ஆற்றல் வரும். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை அது இருக்குது. இன்றைக்கி நிறைய இடத்துல தவம் பண்ணுறாங்க, மெடிடேட் பண்ணுறாங்க, பட் அதை கைடு பண்ண தெரியல. ஆனால் மகரிஷி மிக தெளிவாக மெடிடேட் பண்ண உடனேயும் உங்களையும் வாழ்த்து சொல்லுவார், எல்லாத்தையும் வாழ்த்து சொல்லுவார், உலகத்தை வாழ்த்து சொல்லிடுவார். அந்த மெடிடேஷன் எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணி உங்களோட புண்ணிய கர்மாவாக சேஞ்ச் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டாக மாற்றிடுவார். அது வந்து பெரிய விஷயம். ரெண்டாவது கேரக்டர் பில்டிங்கு இங்கே கொடுத்துட்றாரு. இப்போ ஆக்னை துரியம் 2க்கு மட்டும்தான் வந்து கேரக்டர் பில்டிங் இல்லாமல் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நீங்கள் தியானம் பஞ்சபூத நவகிரதம்னு ஒரு தவம் இருக்குது. அதை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரபஞ்சம் உங்கள் கூட இணையறக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி பவர் வரும், உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நினச்சதெல்லாம் நடக்கும். பட் இதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுவார்னா உங்கள் தாட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பார். உங்கள் ஆசையை சரி பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பார். இந்த 2 ப்ராக்டிஸையும் செஞ்சதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அடுத்த ஹையர் லெவல் மெடிடேஷனே போவாங்க. இன்னும் சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் துரியாதீதம்னு ஒரு மெடிடேட் கொடுப்பாங்க. அது இறைவனோட மெர்ஜ் ஆகிறது. ஒன்று இந்த கேரக்டர் பில்டிங் இருந்தால் தான் இறைவனோட மெர்ஜ் ஆக முடியும். ரெண்டாவது அப்படி மெர்ஜ் ஆனீங்கன்னா அந்த பவர்ஸ் வரும், உங்களுக்கு சூப்பர் பவர்ஸே வரும். பட் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? கேரக்டர் பில்டிங் இல்லாட்டி தப்பாக யூஸ் பண்ணிடுவீங்க. அதனால் இன்றைக்கி ஆன்மீக உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தவம் நல்லா பண்ணுறாங்க. நிறையா பேர் வந்து மன அமைதிக்கு ஆன்ம உயர்வு பெறணும்னு தவம் நல்லா பண்ணுறாங்க. பட் அப்படி கிடைச்ச ஆற்றலை சரியாக பயன்படுத்த தெரியல. இன்னும் நிறைய அமைப்புகள்லேயே மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா இந்த தவ ஆற்றல் கூட துன்பத்தை கொடுத்துரும். பித்து பிடிச்சி செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சும்மாவெல்லாம் நமக்கு தவம் கிடைக்கல. இது ரிசர்ச் பண்ணி அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் மண்டை சூடேறி பித்து பிடிச்சி பைத்தியமாய் சுற்றி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு மகரிஷி எழுதுறாரு. உண்மைதான். அப்போது இன்னைக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது, அதுதான் அவர் யோசிக்கிறார். நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய இடங்களில் நானும் பார்த்தது உண்டு. அதாவது புருவமத்தி தவம் பண்ணுவாங்க, அதை இறக்கிறதுக்கான வழி இருக்காது. அப்போ வந்து என்ன ஆயிரும்னா தலைவலி ஆரம்பிக்கும். அப்படியே ஒன்று ஒன்றா அவங்களுக்கு கண்டிப்பாக வரும், பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். மகரிஷியோட மன்றத்தில் நான் இருக்கிறப்ப நிறையா பேர் வருவாங்க. அப்படி சார் நான் யூடியூப்பில் பார்த்து மெடிடேஷன் பண்ணால் தலைவலி வந்துருச்சு சார், அதாயிருச்சு இதாயிருச்சு, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு மனநிலையே சரியில்லை, தூக்கமே வர்றதில்லை. இங்கே வந்து சாந்தி தவம்னு ஒன்று மகரிஷி கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா ஆன்மீக அமைப்புக்கும் இது மூலமாக நம்ம ஒரு வேண்டுகோளாகவே சொல்லலாம். நிறைய பேர் ஒரு சிலர் மகரிஷிகிட்ட வந்துட்டு போனவங்க அதை டெக்னிக் கரெக்டாக பிடிச்சிக்கிறாங்க. அவங்க சொல்லிடுறாங்க டைரெக்டாக மகரிஷி மாதிரி தீட்சை கொடுக்கலினாலும் மூலாதாரத்தில் மெடிடேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆன்மீக அமைப்புலையும் நிச்சயமாக இது இருக்கணும். சாந்தி தவம் தண்டுவட சுத்திங்கிற விஷயத்த மகரிஷி தெளிவாக கொடுத்துருக்காங்க. தவ வேகத்தை சரி பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் அதுதான். அது மகரிஷிக்கு வந்து பரஞ்சோதி மகான் கொடுத்தது. அவர் கொடுத்ததை மகரிஷி சிம்பிளிஃபைடு பண்ணி நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இது வந்து தவம் செய்கிறவங்க நிச்சயமாக இதை வந்து கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகணும். ரெண்டாவது கேரக்டர் பில்டிங் இல்லாமல் நாம் வந்து தவத்தில் பெருசாக போகக்கூடாது. போனீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, தண்ணி பாய்ச்சிட்டீங்க, செடி நல்லா வளருது, சரிங்களா? தண்ணி பாய்ச்சது வந்து தவம் பண்ணுற மாதிரி. இப்போ செடி எப்படி வளரும்? எனர்ஜி எடுத்துகிட்டு நல்லா வளரும். கூடவே என்ன வளரும்? களையும் வளரும், சரிங்களா? நீங்கள் களை எடுக்கிற நேரத்தில் களை எடுத்துடணும். விட்டீங்கன்னா நீங்கள் வச்ச பயிரை விட களை பெருசாக வளர்ந்துடும். இவ்வளோதான் கான்செப்ட். தண்ணி ஊற்றுறது மாதிரி தவம் செய்கிறது, களை எடுக்கிற மாதிரி தச்சோதனை செய்கிறது, கேரக்டர் பில்டப். இதை நான் எப்படி பார்த்தேன்னா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்திருப்பாங்க. ஆமாம், மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக கோவப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். இது நீங்கள் சொல்கிற ஆமாம் ரெஃப்ளெக்டன் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். வீட்லேயே கேட்பாங்க, நீ எல்லாம் யோகாவுக்கு போகிறியா? முதல் கேள்வி. ஏன்னா நம்ம
நம்ம மக்களுக்கு என்னென்னா போனோடனே ஞானி ஆயிடணும், பேசக்கூடாது, திட்டக்கூடாது, அப்படி நடக்காது. இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நம்ம வந்து சினம் தவிர்த்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகணும்னா அந்த கேரக்டர் பில்டிங் தேவை, நம்ம கண்டிப்பாக தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டும் வந்து 2 மாடு ஓட்டுறீங்கன்னா 2 சமமாக தான் ஓடணும். தண்டவாள் இருக்குன்னா 2 ட்ராக்கும் சரியாக தான் இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் ரீச் ஆக முடியாதுல்ல. அப்போ நீங்கள் தவம் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தற்சோதனையும் பண்ணணும். இன்னும் மகரிஷியோடது வந்து ஏன் உலகம் முழுக்க போகலின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து, தற்சோதனை யாருமே பண்ணுறதில்ல. ஓப்பனாக சொல்லணும்னா தவம் பண்ணுறாங்க, உடற்பயிற்சி, காயகல்பம் எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க, தற்சோதனை இல்லை. இது எல்லாமே பண்ணதே தற்சோதனைக்கு தான். உங்கள் கேரக்டர் மாற்றணும்னா சும்மா பண்ண முடியாது. உங்கள் மனதுக்கு ஆற்றல் இருந்தால் தான் உங்கள் கேரக்டர் மாற்ற முடியும். உங்கள் மனதுக்கு ஆற்றல் வேணும்னா உயிருக்கு ஆற்றல் வேணும், உயிருக்கு ஆற்றல் வேணும்னா உடலுக்கு ஆற்றல் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உடலுக்கு உடற்பயிற்சி செய்கிறீங்க, ஆற்றல் பண்ணுறீங்க, உயிருக்கு காயல்பம் செய்கிறீங்க, ஆற்றல் பண்ணுறீங்க, மனதிற்கு தியானம் செய்கிறீங்க, ஆற்றல் படுத்துறீங்க. இந்த 3 எதுக்காக ஆற்றல் படுத்துனீங்க? இந்த கேரக்டரை மாற்றுறதுக்கு. இதை பண்ணல நீங்கள், இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. இல்லாட்டி மகரிஷி சொல்கிறாங்க 6 மாதம் இந்த ப்ராக்டிஸை ப்ராப்பராக பண்ணால் நீ ஞானி ஆயிடுவீங்கிறாரு. எழுதியிருக்காரு அப்படியே. 6 months இந்த ப்ராக்டிஸை பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணால் நீங்கள் ஞானத்தன்மை அடைஞ்சிடலாம். அப்படி இருக்குது விஷயம். அப்போ நம்ம இத்தனை நாள் அடையலைன்னா நம்ம அதை பண்ணலைன்னு அர்த்தம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்மீக உலகில் அவர் கொடுத்த மிகப்பெரிய விஷயம் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன். அது ப்ராக்டிஸ். அது உலகத்தில் பெரிய அளவில் பேசப்படும். நிச்சயமாக. அண்ட் இன்னொரு சாந்தி தவத்தை பற்றி சொல்லணுயா. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த உணர்வு நிலை மேலே ஏறும்போது அதே உணர்வு நிலை இருக்கும்போது என்னன்னா இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபாடு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி சில நபர்களுக்கும் நடந்திருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம இந்த சாந்தியில் வந்து நம்ம கண்டிப்பாக இதோட சின்னதாக ஒரு பயன்களை மட்டும் சொல்ல முடியுமா? ஏன்னா இது நிச்சயமாக நிறைய மிஸ் பண்ணுறதுனால நான் கேட்குறேன். ஆமாம் இல்லை, கண்டிப்பாக நம்ம ஆன்மீக உலகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தியில் சாந்தி தவம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 செய்தி. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி மெடிடேஷன் ஹையர் லெவலில் போனால் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் நீங்கள் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னீங்க, உலகப்பற்றுகள் போயிடும். சம்பாதிக்க மாட்டாங்க, போது என்ன இவ்வளோதானே லைஃபு, சரிங்களா? ஒரு செயலே வந்து பெருசாக அவங்ககிட்ட நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அது உண்மைதான். பட் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அந்த நிலைக்கு போயிட்ட, பட் உன்னோட டியூட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீ தானே செஞ்சாகணும். இந்த இடத்துல மகரிஷி மாற்று கருத்தே இல்லை. உன்னோட டியூட்டி நீ தான் செய்யணும். அப்போ அந்த கிளாரிட்டியோடு தான் ஆன்மீகத்தை அவர் கொண்டு வர்றார். இப்போ நீங்கள் பாருங்கள், மகரிஷிகிட்ட பயிற்சி எடுத்தவங்களாம் சமுதாயத்துக்கு செய்யணும்னு வெறியாக தான் இருப்பாங்க. சமுதாயத்திட்ட யாரும் விலகினது நான் இது வரைக்கும் பார்த்தேன். உண்மைதான். ஏதோ ஒரு விதத்தில் உள்ளையோ வெளியவோ ஏதோ ஒன்று அப்படி அவர் விதைச்சிட்டாரு. ஏன்னா அவரே அப்படி தான் இருந்தார். ஒரு குருவை நீங்கள் பின்தொடர்றீங்கன்னா அந்த குருவோட தன்மை உங்களுக்குள்ளே இருக்கும். எந்த பொருளை பார்த்தாலும் அந்த தன்மையை நம்ம மாறிடுறோம். அப்போ அந்த குருவை பார்க்க பார்க்க அவர் கேரக்டர் நமக்கு வந்துடும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நானே இந்த சமுதாயம் போட்ட பிச்சை, சமுதாயத்தினோட கடன் தான் நானே இந்த சமுதாயத்தோட சொத்து. அப்போ நான் என்ன இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளையே அதுக்கு ஆட்படுத்துகிறார். சரி, அதில் குறிப்பாக ஆன்மீக உலகத்தில் தியானம் என்பது மிகப்பெரிய ப்ராசஸ். எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். அரிது என்று சொல்லி ஔவையார் சொன்னதில், மானிடரை பிறத்தல், கூன் குருடு செவிடுப்பேடு நீங்கி பிறத்தல், ஞானமும் கல்வியும் நயத்தல், தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்லலை. ஒரு மனிதன்னா உச்சகட்ட அரிது என்னன்னா தவம் செய்கிறது. அதுக்கு முன்னாடி தானம் செய்கிறது. தவம் செய்கிறதோட முடிச்சிட்டாங்க. அப்போ மானிட பிறப்பினுடைய உச்சகட்ட இலக்கு தவம் செய்கிறது. அதே சமயம் அதை சரியாக செய்யலைன்னா அதுவே அவனுக்கு ஆபத்தாக வந்துடும். இது இயற்கை தான். ஏன்னா தவம் என்பது பிரபஞ்சத்தை, இயற்கையை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ராசஸ். உங்கள் உள்ளே இருக்கிற இயற்கையாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிற இயற்கையாக இருந்தாலும் சரி. அப்போ அதை பண்ணும்போது அபரிமிதமான ஆற்றல் நமக்கு வரும். நீங்கள் எந்த இடத்துல உட்காந்து தவம் மனதை ஒருநிலைப்படுத்துனீங்கன்னா ஃபயர் ஆயிடும். சூரிய ஒளி ஒருநிலைப்படுத்தினா ஃபயர் ஆகிற மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்திங்கன்னா அது பெரிய சக்தி, சாதாரண சக்தி அல்ல. அப்போது அப்படி வர்ற பவரை நீங்கள் சரியாக நியூட்ரலைஸ் பண்ண தெரியணும்.
மகரிஷிக்கு இதே பிரச்சனையாச்சு. மகரிஷிக்கு தவம் கொடுத்தாங்க, ஆக்னி கொடுத்துட்டாங்க, ஒரு குரு கொடுத்துட்டாரு, இவர் தீவிரமாக செய்கிறாரு, தலை வெடிக்கிற மாதிரி பாரமாயிருச்சு. அந்த ஆசிரியர்கிட்ட போனால் என்னன்னு தெரியல, வேறு வழியே தெரியல, ரொம்ப நாள் அந்த அவஸ்தையிலே இருந்தார். அப்புறம் பரஞ்சோதி மகான் அப்படின்னு ஒரு மகான் இருக்கிறாருன்னு அவரோட நண்பர் சொல்லி போய் பார்த்து அவருக்கு இம்மீடியட்டாக சாந்தி தீட்சை கொடுத்து, ஏன்னா அவர் பார்த்தாலே பரஞ்சோதி மகான் கண்டுபிடிச்சிட்டார், இது குண்டலினி ஏறி நிற்கிது, தகன்னு இருக்குது அந்த இடம். அப்போ அது இறக்கி விட்டால் தான் அது சால்வ் ஆகும். இறக்குனா வித்தின் எ செகண்டில் அந்த ப்ராப்ளம் சால்வ். அப்போ தான் மகரிஷிக்கு இது ஃபீல் ஆகுது, ஓ இது ஒரு நுட்பம் இருக்குது. அப்போ பரஞ்சோதி மகான் அவங்ககிட்ட அந்த தீட்சை வாங்கிட்டு அதை இன்னும் எளிமைப்படுத்தி சாந்தி யோகம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மூலாதாரத்தில் தான் எல்லா எனர்ஜிக்கான சோர்ஸ் பாயிண்ட். நம்மளோட செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் இருக்கிற மூலாதார சக்கரா, இந்த சக்கரா தான், இதில் இருக்கிற எனர்ஜி தான் சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகத, விசுக்தி, ஆகுனா, துரியாதீதம் வரைக்கும் போகணும். இந்த சக்தி தான் பேஸு, இந்த சக்தி தான் அடிப்படை, இதை வச்சு தான் பில்டாகி போகிறோம். பட் இப்படி போகிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பவர்ஸ் நமக்கு வரும். அதனால் மகரிஷி எடுத்தோன்னையுமே வந்து சுவாதிஷ்டான மணிப்பூரம்னு போயிருக்க மாட்டார், எடுத்தோடனே ஆக்னியை கொடுத்துருப்பார், அறிவுக்கு விழிப்பு நிலை கொடுப்பார், அதுக்கப்புறம்தான் அடுத்தடுத்தது அவங்கள் கொடுப்பார். அப்போ இந்த இடத்தினோட பவர் இன்றைக்கி வந்து இன்னும் சமுதாயத்துக்கு பெருசாக தெரியல. முற்காலத்தில் தவம் பண்ணாங்கன்னா மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து போனாங்க, அவங்க ஆரம்பித்து போய் அதுக்கு மேலே கடந்து போக தெரிஞ்சவங்க போயிட்டாங்க, இயல்பாக போனவங்க போயிட்டாங்க, போக தெரியாதவங்க சிக்கிட்டாங்க, ரிட்டன் இங்கே வரணுங்கிறது தெரியல. அப்போ மகரிஷி அதை பிடிச்சிட்டாங்க, தனக்கு நடந்ததை எல்லாத்துக்கும் நடக்குதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போது இங்கே நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற எனர்ஜி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும். உடல் ரீதியாக வேலை செய்யும், மன ரீதியாக வேலை செய்யும், ஆன்ம ரீதியாகவும் வேலை செய்யும். அப்படி செய்கிறப்ப அதில் ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும், அதில் சில பல பிரச்சனைகளும் வரும். இப்போ இங்கே அதிகப்படியாக இருக்கிற எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணணும், எங்கே வரணும்? மூலாதாரத்துக்கு தான் வரணும், அவ்வளோதான் சிம்பிள். அப்போ மூலாதாரத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த இடம் என்னென்னா, இந்த இடம் வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணுற இடம் மாதிரி, மற்ற இடமெல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. இப்போது டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் பிரச்சனை ஆகும், உற்பத்தி பண்ணுற இடத்துல அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அங்கே தான் சோர்ஸ் பாயிண்ட்டே அதுதான், அதில் ஹை வோல்டேஜை ஸ்டோர் பண்ணுற அளவு கெப்பாசிட்டி இயற்கை வச்சுருக்கு. அப்போ நீங்கள் அங்கே மேலே போய் பிரபஞ்சத்துலேருந்து எனர்ஜி எனர்ஜி ஏற்றிட்டீங்க, இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, நியூட்ரலைஸ் பண்ணணும்ல, உடல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணணும், தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றிக்கணும், உடல் ஆற்றலை தவ ஆற்றலாக மாற்றலாம். அப்போ எங்கே முடியும்னா மூலாதார சக்கரத்தில் மட்டும்தான் முடியும், வேறு எந்த சக்கரத்துலேயும் முடியாது. அப்போ அதுதான் வந்து சோர்ஸ் பாயிண்ட். அப்போ இங்கே கொண்டாந்து நீங்கள் எனர்ஜி வச்சுட்டு, அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ இந்த இடத்துல பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம மூலாதாரத்துக்கும் பூமியோட மூலாதாரத்துக்கும் சூரியன் மூலாதாரத்துக்கும், மூலாதாரம்னா அதனோட மையம் இருக்கு இல்லையா, எல்லா மையமே ஒரு கனெக்டில் தான் இருக்குது. அங்கே அப்படியே அங்கே எனர்ஜியை லிங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம மூலாதாரத்தில் இயற்கையில் ஒரு ஆற்றல் இருக்குது. பட் அப்போ இந்த இடம் வந்து அங்கே நீங்கள் எனர்ஜி கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணிடும், உங்கள் உடல் முழுக்க எனர்ஜி வந்து நியூட்ரலைஸ் பண்ணி வச்சுக்கும், தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். எப்படி நீங்கள் சாப்பிட்றதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பை உடம்பு எடுத்து கொழுப்பாக சேர்த்து வச்சுக்குது, வேணுங்கிறப்ப கரைச்சி கொடுக்குதோ, அந்த மாதிரி எனர்ஜியை இந்த மெடிடேஷன் பண்ணிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது மூலாதாரம் உயிரினோட மையம், நம்ம உடம்புல உயிர் சக்தி இருக்குது, அதனோட மையம். அப்போ நீங்கள் மூலாதாரத்தில் மெடிடேஷன் பண்ணதனோட மெயின் பர்பஸ் வந்து இதுதான், தவ வேகம் உடல் வலுவை மீறும்போது தனித்திடமும் வழி உண்டு, இதை காணாமல் சிவநிலையை அடைவதற்கு தவம் இருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார் முன்னாளில் பல்லோர். மகிழ்ச்சி எழுதுகிறாங்க. சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லை, அதுதான் ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு. சற்றும் இப்போது இன்றைக்குமே நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், யாராவது தவத்துக்கு போகிறாங்கன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்போ எதுக்கு தவத்துக்கு போகிற, அதெல்லாம் பின்னாடி போய்க்கலாம். நீங்கள் யங்ஸ்டர் போய் தவத்துக்கு போகிறேன்னு சொன்னோன்னா வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க, சாமியாராக போயிடுவான், அதாக போயிடுவான், இதாக போயிடுவான். ஆனால் மகரிஷி வந்து சந்நியாசத்தை பெருசாக ப்ரொமோட் பண்ணல, சந்நியாசம் உயர்ந்ததுன்னு சொல்கிறாரே தவிர இல்லறம் தான் மிக முக்கியங்கிறார். அப்போது அந்த உயிர் ஆற்றல் நம்ம மூலாதாரத்தில் மையம் கொண்டு இயங்குது. அந்த உயிர் ஆற்றல் உடல் முழுக்க வந்து பரவுது. அப்போ அந்த உயிராற்றலுக்கான மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூலாதாரம் தான். அப்போ நீங்கள் மூலாதாரத்தில் மெடிடேட் பண்ணும்போது நம்ம உயிராற்றல் விரயமாகாது.
மெயின் பெனிஃபிட் வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போய் அவங்க சிக்கலில் மாட்டுறப்போ தனித்திடவும் வழி உண்டு அதை காணாமல் அப்படின்னு சொல்கிறாரு. சற்றும் இப்போ அந்த பயம் இங்கு இல்லைன்னு சொல்கிறாரு. நவயோகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கை ஊடே. இப்போ இந்த நவநாகரிகமான உலகத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் நான் என்றும் நிலையறியும் மார்க்கம் இது. அதான் சாந்தி தவத்துக்கு முதல்ல சொல்கிற விளக்கம். அப்போ நீங்கள் சாந்தியில் மெடிடேட் பண்ணதனோட மெயின் பர்பஸ் தவ ஆற்றலை உடல் ஆற்றலாக மாற்றணும். அந்த எனர்ஜி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஃபுல்லாக உங்களோட பவராக மாற்றிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதனோட அடிஷ்னல் பெனிஃபிட் சொல்லணும்னா நான் நூற்றுக்கணக்கான பெனிஃபிட் சொல்லலாம். ஒரு ஸ்டெபிலிட்டி வருது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ மூலாதார சக்கரா நீங்கள் ஹீலிங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க. மூலாதார சக்கரா வந்து வெரி பவர்ஃபுல் சக்கரா. உலக வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா இந்த சக்கரா சரியாக இருக்கணும், தவிர வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண முடியாது. இந்த சக்கரா சரி இருந்தால் தான் நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சக்ஸஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி. ஒரு வேலை செய்யணும்னாலே அந்த சக்கரோட அந்த சக்கரம் இருக்கணும். அந்த சக்கரம் வேலை செய்ய பிடிக்காது, முடியாது, செய்ய முடியாது. முடியாது. அப்போது நீங்கள் உலகியல் வாழ்க்கைக்கான சக்கரம் மூலாதாரம். அப்போ மூலாதாரம் பண்ணிங்கன்னா நல்ல உலகியல் வாழ்க்கையில் உங்களால் ஷைன் பண்ண முடியும். பொருளாதாரத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு வெற்றி அடைகிறது. குடும்ப வாழ்க்கையே அதனோட பேஸில் தான் இருக்குது. பாலுணர்வு சுரப்பை மையப்படுத்தி தான் இருக்குது. அப்போது மூலாதார சக்கரம் இது மட்டும் இல்லை, உங்கள் உயிராற்றல் வெளியே போகிறக்கு விடாது. உயிராற்றல் இழப்பு வந்து நமக்கு நிறைய இடத்துல நடக்கும் தேவையில்லாமல். நீங்கள் எனர்ஜி கம்மியாக இருக்கிற பர்சன் பக்கத்தில் போனீங்கன்னா உங்கள் எனர்ஜி உறிஞ்சிக்காது. இது இயற்கையில் நடக்கும். எப்படி ஈரத்துணி காஞ்ச துணி வச்சிங்கன்னா காஞ்ச துணி ஈர துணியிலேருந்து உறிஞ்சிடும், பர்மிஷன்லாம் கேட்காது. அந்த மாதிரி நீங்கள் நல்ல எனர்ஜி பண்ணிட்டு போவீங்க மெடிடேஷனில், தேவையில்லாமல் உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகும். நிறைய ப்ராப்ளம் இதில் தானே வருது. இப்போ மூலாதாரம் வந்து ஒரு மருந்துன்னு சொல்கிறார் மகரிஷி. அந்த மெடிடேஷன் இட் இஸ் அ மெடிஷன், மருந்து. நீங்கள் அது நல்லா பண்ணி பழகினவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா கொஞ்ச நேரம் மூலாதார தியானம் பண்ணால் சரியாயிடும். ஒரு காய்ச்சல் வர மாதிரி அறிகுறி இருக்குது, மூலாதாரம் பண்ணால் சரியாயிடும். ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, மூலாதாரம் பண்ணால் சரியாயிடும். என்ன பண்ணும்னா அது உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் வாங்கி எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வேலையை முடிச்சிடும். அப்போ அது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. அதற்கு அடுத்தது ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, மூலாதாரம் வந்து பிரபஞ்ச சக்தி ஈர்ப்புக்கான ஒரு மையம். இப்போ எந்த ஒரு மையம் சொல்லிட்டாலும் சுற்றி இருக்கிறத அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் இயற்கையாக. மூலாதாரம் நிறைய பேர் வந்து அதனோட பவர்ஸ் வந்து நம்ம இன்னும் நிறைய தெரியல. நீங்கள் மூலாதாரம் சரியாக பண்ணிங்கன்னா பிரபஞ்ச சக்தி உங்கள் ஃப்ளோவில் வந்துடும். அதுக்குள்ளேருந்து எல்லா சக்கரவும் ஆக்டிவேஷன் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது. ஸோ ஆன்மீகம் பற்றியும் இயற்கை வாழ்வியல் பற்றியும் அப்புறம் இயற்கை மருத்துவங்கள் பற்றியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து ப்ளேலிஸ்ட் வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கில் போய் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இயற்கை மருத்துவம், வாழ்வியல், ஆன்மீகம் இதை மூணு தான் முக்கியமாக எடுத்து நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். இதில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், ஸோ இதை படிக்கும் போதும் இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து இந்த வீடியோவை பதிவு செஞ்சு நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த துறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாலோ அல்லது சிகிச்சை இல்லை இந்த வகுப்பு சம்மந்தமாக ஏதாவது விவரம் தெரியுன்னா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விவரங்களை தெரிவிங்க. அதுக்கேற்ற விடையை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு 2 விஷயம். ஸோ எங்களுக்கு ஒன்று, இந்த விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை எங்களுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்காக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுங்க. ஒரு ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கருத்துக்கள், இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற மக்களுக்கு இதை ஷேர் பண்ணும். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறும்போது தான் இந்த உலகம் மாறும். அப்போ தான் இந்த உலகத்தில் ஹெவன் ஆன் எர்த் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு மிஷனில் தான் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.